ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ட்ராமா பிஎல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஎம்ஜி வேம்பையரோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போது ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு பேஸ்ட்ரி ஷாப்பை தான் காமிக்கிறாங்க. ஜென்னு ரெண்டு செம க்யூட்டாக ரெண்டு பேரும் அப்படியே விளையாடிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொமான்டிக் மூடில் இருக்காங்க. மார்னிங்கே ஜென் என்ன பண்ணுறாரு, என்ன போய் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவங்க கூட அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரொமான்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுறா. உடனே ஜென் என்ன பண்ணுற, யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். யார் வந்தால் என்ன, நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஜென்னு கேட்டுட்டு கம்முன்னு இருப்பாள். கரெக்டாக கடைக்குள்ளே ரெண்டு பேர் வருவாங்க. ரெண்டு பேரும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் போவாங்க. என்ன விஷயம் என்னன்னு கேட்டோடனே, இந்த கடை நீங்கள் ரெண்டில் இருக்கீங்களா இல்லை ஓன் ஷாப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எங்கள் கடை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இந்த கடையை மிச்சர் ரிச்சர்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா, இல்லை எங்களாலாம் கொடுக்க முடியாது, இது நாங்கள் உங்களுக்கு வார்னிங்காக சொல்கிறோம், அவர் எதை வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிடுவார், நீங்கள் தேவையில்லாமல் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னோன்னே எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேர் போயிடுவாங்க. போனோடனே இவனுங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக சொல்லலாம் சொல்லிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர்கிட்ட அவன் பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு ரெண்டு பேர் வேம்பயர். இதுமாரி அங்கேருந்து நம்மளுக்கு வேம்பயர் வேர்ல்ட்லேருந்து ஒரு மிஷின் வந்திருக்கு. இதுமாரி சில வேம்பயர்ஸ் தப்பிச்சிட்டாங்க, அவங்களையும் பிடிக்க சொல்லியிருக்காங்க. கவர்னோட சீல் ஒன்று இருக்குது, அதையும் நான் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே சரி ஓகே, வேம்பைஸ் அமுச்சு விடு, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் அமுச்சு விட்ருவான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவேன், இனிமேல் அந்த கடையை அவனுங்க சேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னோடனே சரி ஓகே, அவனுங்க கதையை முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சிடுவான். அமுச்சோடனே அவனுங்களும் போயிடுவான். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி பூமியும் பேட்ரிக் இந்த டெடி பேரை கட்டி பிடிச்சிட்டு பட்டிருப்பான். அவனை அப்படியே பேட்ரிக் ஹக் பண்ணி படுத்திருப்பான். அவனே பூ சொல்லுவான், எழுந்துரு, நம்ம போயிட்டு மேரேஜ்க்கான வேலையெல்லாம் பார்க்கணும், எழுந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். போகலாம், எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்மா. இதே கின்ன இருந்தானே இந்நேரத்துக்கு எல்லா வேலையும் பண்ணியிருப்பான் அப்படின்னு. சரி அவனை பற்றி பேசாத, எனக்கு இரிட்டேட் ஆகுது சொல்லிட்டு அவன் எழுந்துருவான். எழுந்து போயிட்டு நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி நைட்டில் அந்த பேக்கரி ஷாப்பை தான் காமிப்பாங்க. அங்கே எல்லோரும் மேரேஜ்க்காக ஃபுல்லாக எல்லாமே அந்த இடத்த ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஜோலி மாய் அவனுங்களை அவனுங்க உட்காந்து அவனுங்க உலகத்துக்குள்ளே அவனுங்க அப்படியே பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அவங்க அம்மா மைக்கிட்ட சொல்லுவாங்க, இதுமாரி தானே நானும் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். சரி ஓகே, எல்லாம் நடக்குமா அப்படின்வாங்க. உடனே பேட்ரிக் நான் சொல்ல, சரி ஓகே, நான் எல்லாருக்கும் போய்ட்டு டின்னர் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சரி ஓகே, போய்ட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் போய்ட்டு எல்லாருக்கும் பீஸா வாங்கிட்டு வருவான். இவங்க எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாக எல்லோரும் கப்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சோலி சாப்பிட்றான்னு பார்ப்பான். அவனுங்க ரெண்டு பேர் விடவே மாட்டானுங்க. சரி ஓகே சொல்லிட்டு போவான். இவன் என்ன பண்ணுவான், மிக் இந்த பீஸாவை சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ரொம்ப ஆர்வமாக வாயில் எடுத்துப்போ கரெக்டாக சோலி ஒரு பீஸாவை பிடிக்கணும். அப்புறம் ரெண்டாவது பீஸாவையும் எடுத்து வைக்கணும், அதையும் பிடிக்கணும்னா ஐயோ இவ விடமாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பீஸா அந்த பாக்ஸ் எடுத்து தூக்கிட்டு ஓட்டுருவான். ஓடனே எல்லோரும் நைட் கிளம்புவாங்க, வைன் குடிக்கலாம், 15 days ஆகிடுச்சு, ரெட் வைன் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மிக்கு வருவான். கரெக்டாக அவங்க அம்மா நீ எங்கே போகிற அப்படின்வாங்க. இதுமாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க நம்ம ஓனர், நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணக்கூடாது வா சொல்லிட்டு காதை பிடிச்சி திரியும் உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க 3 பேர் மட்டும்தான் பாருக்கு போவாங்க. அப்போ பீம் பேட்ரிக்கிட்ட சொல்ல, இதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நான் அவங்க கூட போய்ட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு ஆஃப் கூட அப்படின்ற மாதிரி கேட்பான். சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பேட்ரிக்கும் விடுவான். இவனுங்க வந்தோடனே இவனுங்க உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரென்னும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே சோலியும் செயினும் அப்படியே அவங்களும் அப்படியே பார்வையிலையும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பேட்ரிக் பீம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு டிஷ்ஷை எடுத்து சாப்பிட்டோன்னா அவனோட லிப்ஸில் ஒட்டிக்கும். பேட்ரிக் கை வச்சு காமிப்பான், இதுமாரி உன் லிப்ஸில் இருக்க சொல்லிட்டு அவனோட ஃபேஸில் கை வச்சு காமிப்பான் லிப்ஸ் ஆண்ட. இவனை நினச்சிப்பா கிஸ் பண்ண தான் கேட்குறான்னு சொல்லிட்டு அவனை போய்ட்டு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ண உடனே உன் ஃபேஸில் தான் இருக்குன்னு சொல்கிறான். உனக்கு எனக்கு கிஸ் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லிட்டு அவனை டீஸ் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் எழுந்து. அப்புறம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸில் அவனை கலாய்ப்பாங்க, நீ அவனை லவ் பண்ணுறேன்னு தெரியுது, அவங்ககிட்ட கரெக்டாக சொல்கிற, அவனை ஏமாற்றிட்டடா, ஆல்ரெடி ஒரு பையனால் அவன் ஹார்ட் பிரேக்கில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி பேஸ்ட்ரி ஷாப்பை தான் காமிப்பாங்க. அங்கே இவன் மிக்க வெளியே வருவான். சரி அம்மா தூங்கிட்டாங்க, இப்பயாவது போய் நம்ம வைன் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வெளியே பார்த்தா ரெண்டு பேர் அந்த எல்லா இடத்த உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ மிக் என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க. அம்மா போடா யாரா சொல்லிட்டு அவனை தள்ளி விடுவாங்க. அவன் போயிட்டு என்ன பண்ணுவான், அடிப்பான்னு பார்த்தா அடி வைன் 2 வாட்டி பின்னாடி விடுவான். அவங்க அம்மாவே அவனுங்க 2 பேரையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு இது மாதிரிலாம் இந்த இடத்துக்குலாம் வராதிங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவன் ஆன்டிக்கா நீங்கள் கெத்து தான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கெத்துன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருப்பான். அப்புறம் பிளட் குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவாங்க. சிரிச்சிட்டே போகிறத மட்டும் தான் நமக்கு காமிப்பாங்க. அப்படியே கட் பண்ணி பேக்கரியில் தான் காமிப்பாங்க. அங்கே பார்த்தா இவனுங்க ஜோலி சாய் கூட உட்காந்து பேசிகிட்டே இருப்பான். அப்போ ஜென்னர் என்ன வா போகலாம், அங்கே கேப்டன் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி எங்கே சொல்லிட்டு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம டான்ஸ் ஆட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்படியே பேக் ஸ்டெப் டான்ஸ் ஆட்டே போயிடுவாங்க.
போயிடுவாங்க. நீயோவான்னு சொல்லிட்டு செயினையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. இவனுக்கு 2 பேரும் அதை வியர்டாக பார்ப்பாங்க. ஓ இங்கே இதுமாரி தான் நடப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு இங்கே ஹெவியாக வேம்பயர் ஸ்மெல் வரா மாதிரி இருக்குன்னு ஒரு நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல் அப்படின்னும் போது உடனே வந்து ஜூனியர் போலீஸ் இல்லை நான் தான் அந்த சென்ட்டு போட்டிருக்கேன், என் மேலேருந்து அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓன் சென்ட் அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் மோந்து பார்ப்போம். மோந்து பார்த்தோன்னே பேட்ரிக் வருவா. நீங்கள் வந்திருக்கீங்களா, உள்ளே வாங்க சார், வந்து உட்காருங்க சார் அப்படின்னுவான். ஒரு மாதிரி வந்து பார்ப்பான். பார்த்தோன்னே ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் உனக்கு இவ்வளோ தெரியுமா, தெரியும் தான் நினைக்கிறேன், நான் பேசிட்டு வரேன் நீ போ அப்படின்ற மாதிரி அவனை அமுச்சு விட்ருவான். அமுச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படின்னுவான். சொல்லுங்கள் என் பேர் பேட்ரிக், நான் இங்கே தான் பார் வச்சுருக்கேன், இதான் என் பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை உங்களுக்கு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை எனக்கு உங்களுக்கு தெரியாதே, சரி ஓகே நான் வேறு யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் போயிடுவான். போயிட்டு வந்து ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் கேட்பான், யார் அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். தெரிஞ்சவர் தான் நினைக்கிறேன், பட் வந்து அவன் இல்லைன்னு சொல்கிறான். சரி ஓகே விடு நீ குடி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எனக்கு இங்கே வந்து ஹெவியாக வந்து வேம்பயர் இருக்காமல் ஸ்மெல் வருது, வேம்பயர் பிளட் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியா, எனக்கும் வருது, உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும், இல்லை ரிச்சர்ட் வந்து இங்கே தான் வருவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னோன்னே வெளியே பார்த்தா வந்து சில வேம்பயர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள பிடிச்சி இவனுக்கு வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இது எங்கே, அந்த ஸ்டாம்ப் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டு அடிச்சுட்டே இருப்பானுங்க. எங்களுக்கு தெரியாததெல்லாம் எங்களுக்கு தெரியாது சொல்லிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக கேப்டனும் ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸரும் வந்து அவனுங்களை அடிச்சு போட்டு இவங்களை காப்பாற்றி அதில் ஒரு ஆளை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சோன்னே நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி வந்து பேட்ரிக்கை தான் காமிப்பாங்க. அவன் வந்து அவன் கபோர்ட்லேருந்து ஒரு சின்ன உட்டன் பாக்ஸ் மாதிரி எடுத்து அதை என்ன பண்ணுவான், அப்படியே வந்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அது உள்ளே வச்சு லாக் பண்ணி வச்சுட்டு அது நம்மளுக்கு என்னென்னு காமிக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் மார்னிங் தான் காமிப்பாங்க. இவங்க ஜோலி ஜென்னோ வெளியே நின்று பேசிப்பாங்க. மிக் வந்து குடிக்க வெளியே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. கரெக்டாக வந்து மிக் வந்து வெளியே வரும். சூரிய வெளிச்சத்தில் வரத பார்த்தோன்னே அவனை ஃபுல்லாக ஷீட்டு அது இதுன்னு எடுத்து வந்து அவனை மொத்தமாக கவர் பண்ணான். அவனுடே என்னை விடுங்கடா, நான் ஓகே தாண்டான்னு சொல்லிட்டு கத்துவான். எப்பட்றா நீ வந்து வைன் குடிக்கலடா, எப்பட்றா சர்வேர் ஆகிற அப்படின்னு. இல்லைடா நான் பிளட் குடிச்சிட்டேன். ஹியூமன் பிளட்டை குடிச்சா யாராடா குடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்பானுங்க. ஹியூமன் பிளட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போய்ட்டு ஒரு நைஸாக அவனுக்கு காதில் சொன்னோன்னே எல்லோரும் வாமிட் பண்ணுற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு வந்து பூமியும் பேட்ரிக்கையும் வருவானுங்க. பார்த்தோன்னே என்னடா செமையாக ரெடியாக வேண்டிக்கணும், நம்ம இப்போ கல்யாண பிரைட் அண்ட் க்ரூமே ரெடி ஆகல, நீங்கள் ரெடியாகி வந்துட்டீங்களேடா அப்படின்வாங்க. சரி ஓகே வாங்க போய் ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிடுவாங்க. மேரேஜ்க்கு ரெடி ஆகணும்னா மேரேஜும் நடக்கிறது அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நம்மளுக்கு காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு பையனை கூப்பிட்டு வருவாங்க. நிறைய கேட் மேலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேட்டில் வந்து இந்தமாரி நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவன் வந்து புஷ்அப்ஸ் எடுப்பான். கிட்டத்தட்ட ஒரு 20 புஷ்அப் எடுப்பான். 2வது கேட்டில் வந்து பேட்ரிக்கை பூமோதான் நிற்பாங்க. அவனுங்க வந்து இவனை எவ்வளோ லவ் பண்ணுறியோ அதை கத்தி சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கத்தி சொன்னோன்னா அவங்க கேட் ஓப்பன் பண்ணிருவாங்க. அப்போ லாஸ்ட்டாக போயிட்டு ஜென்னை போய் நின்றுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பேன், இந்தமாரி உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. தாராளமாக நீ கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க 2 பேர் வந்து மேரேஜ்க்காக வந்து நிற்பாங்க. அப்போ தான் வந்து செயின் வந்து நீ வந்து அவனை இவனை நல்லா பார்த்துக்கணும், இவங்க ஓகேவா அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி 2 பேரும் கேட்பாங்க. 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு ரிங்லாம் சேஞ்ச் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் வந்து தூக்கி போடுவாங்க. இது யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அர்த்தப்பேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1 2 3 கவுண்ட் பண்ணி தூக்கி போடுவாங்க. கரெக்டாக அது வந்து பூமும் பேட்ரிக்கும் தான் அதை வந்து பிடிப்பாங்க. பிடிச்சோன்னே அவனுங்க கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்தணும்னு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே விட்டுட்டு நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி நைட் அப்புறம் செயின் மாய் வந்து அவங்க 3 பேரும் வந்து நைட் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ மாய் வந்து சும்மா இல்லாமல் செயினை பிடிச்சி நோண்டிகிட்டே இருப்பான். நீ அவளை சீக்கிரம் வந்து சீக்கிரட்டாக லவ் தானே பண்ணுற, சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து சைலண்ட்டாக இருப்பான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து சொல்லுவேன் எனக்கு உங்கள் 2 பேருமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்புறம் இவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவள் ரொம்ப வந்து அவளை பற்றிய பெருமையாக பேசிப்பாள். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து எங் கப்புள்ஸ் தாங்க சொல்லுவான். இதுமாரி வந்து எனக்கு கால் செம்மையாக வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜென் வந்து என்ன பண்ணுவான், சரி ஓகே நீ படு நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக கால்லேருந்து ப்ரொசீடர் மேலே போவான். போயிட்டு அப்படியே அவன் கிட்ட போவான். இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்பான். இவன் வந்து ஜென் என்ன பண்ணுவான், அவன் கிட்ட போயிட்டு அப்படியே அவனை கிஸ் பண்ணி அவனை வந்து அப்படியே வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து இன்டிமேட்டாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க அப்படியே ஃபுல் ஆன் இன்டிமசியில் போயிட்டே இருக்கான். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி பேட்ரிக்கையும் பீமை தான் காமிப்பாங்க. பீம் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருப்பான். பேட்ரிக் தான் அவனை கஷ்டப்பட்டு பிடிச்சி கூப்பிட்டு வருவான். கூப்பிட்டு வந்தவுடனே அவன் வந்து சொல்லுவான், இதுமாரி வந்து அவனோட ஃபீலிங்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து கன்வே பண்ணுவான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ கரெக்டாக தானே சொல்கிற, நீ ஒன்றும் குடிச்சதுனால சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணோன்னா 2 பேரும் வந்து அப்படியே பேஷனேட் ஒரு கிஸ்ஸிங்குள்ளே லாங் கிஸ்ஸிங்குள்ளே போவாங்க. போயிட்டு அந்த கிஸ்ஸிங் அப்படியே வந்து ஒரு இன்டிமெசியாக ஃபார்ம் ஆகும். அப்படியே 2 த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு 2 பேரும் அப்படியே ப்ரொசீட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஒன்றா இருக்கும்போது. அப்படியே
அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து கேப்டனையும் ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸரையும் தான் காமிப்பாங்க. அவனுங்க பிடிச்சானுங்களா அவனை வச்சு செம்மடி அடிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா விஷயம் சொல்லு, யார் அது, யார் என்ன பண்ணுறா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு எதுவும் தெரியாதுன்னே அவன் சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா, இல்லைனா உன்னை கொன்றுவோம், உன்னை வந்து வெயிலில் காமிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயில்கிட்ட வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்டு போவாங்க. அவனை பிடிச்சி 15 நாள் ஆகிட்ருக்கோம், பிளட் குடிக்காதனால அவனை மிரட்டி கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனால் இல்லை நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதுமாரி வந்து நான் விச்சரிக்கையில் தான் வேலை பார்க்குறேன், ஜென்ரல் லக்ஸ் இருக்கார்ல அவர் தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கொடுப்பாரு. நாங்கள் இதுமாரி வந்து கவர்னர் பழைய கவர்னர் இருக்காரா அவரோட ஒரு இதுவும் வந்து தேடிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு மெடல் மாதிரி ஒன்று இருக்கோம், அதை வந்து தேடிட்டு இருக்கோம். அது இருந்தால் தான் வந்து வேம்பயர் வேர்ல்டில் வந்து அவங்களால வந்து ரூல் பண்ண முடியும், அதுக்காக தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு இவனுங்க வந்து நம்ம என்ன தான் தேடுறாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போவாங்க. அப்படியே கட் பண்ணி வந்து வேம்பயர் வேர்ல்டு தான் காமிப்பாங்க. இந்த ஜென்ரல் என்ன பண்ணுவான், கரெக்டாக அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே பிடிச்சி வச்சுட்டு இவங்களுக்கு சுத்தமாக பிளட்டே கொடுக்காதீங்க, இவங்க எல்லாரையும் வந்து அடைச்சி வைங்க, இவங்க பசங்க கிடச்சோன்னா அவங்க கண்ணு முன்னாடி இவங்களை சாவடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. பிடிச்சி வச்சுட்டு எல்லோரும் வந்து கூப்பிட்டு போவாங்க. அவங்க அதில் வந்து அந்த பையனோட அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க, உன்னை நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்ற மாதிரி திட்டி போவாங்க. அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி ஹியூமன் லோட்லேருந்து மிக்க காமிப்பான். அவன் கையில் தான் வந்து எதர்ச்சியாக வந்து அந்த ஸ்டாம்ப் வந்து மாட்டியிருக்கோம். இதை நம்ம யாருக்கிட்டையா சேல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ரைட் ஸ்டோரி தான் காமிப்பாங்க. அப்போ வந்து சோலி வந்து ஜெனேரனையும் செயின் கடைக்கு கூட்டு வந்து நம்ம இதை வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து சூரியனோட லைட் வந்து நம்ம மேலே பட்டாலும் அவ்வளோவா நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ வந்து அவனுக்கு கேட்பாங்க, நீ வந்து அவனுக்காக ஒன்று எடுக்க சொல்லி அப்படின்வானுங்க. இல்லை நம்மளுக்காக தான். சரி ஓகே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ட்ரெஸ் போட்டு வந்து ஒரு ட்ரெஸ் ஓகே சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. இதோட இந்த எபிசோட் அப்படியே முடியுது. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். எபிசோட் நாளைக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.